இந்த வீடியோவில் நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கை பற்றி இங்கிலீஷில் எப்படி பேசுகிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஏதோ ஒரு மேட்டர் நடந்துட்டுருக்கு, அந்த மேட்டரை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு எப்படியெல்லாம் பதில் கிடைக்குங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். அந்த மேட்டரை பற்றி உனக்கு தெரியுமாப்பா அப்படின்னு கேட்டால், ஐ டோன்ட் ஹவ் எனி இன்ஃபர்மேஷன் அபவுட் தேட். ஐ டோன்ட் ஹாவ் எனி இன்ஃபர்மேஷன் அபவுட் தேட். எனக்கு அதை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்லணும்? ஐ டோன்ட் ஹாவ் எனி இன்ஃபர்மேஷன் அபவுட் தேட். அதை வேறு விதமாக சொல்லலாம். தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐ ஆம் சீக்கிங் டு ஆன்சர். அவன் உங்கள்கிட்ட பதில் கேட்குறான், அதை நம்ம திருப்பி அவன்கிட்ட உங்கள்கிட்டேருந்து பதில் எதிர்பார்க்குறேங்கிறத எப்படி சொல்கிறது? தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐ ஆம் சீக்கிங் டு ஆன்சர் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? ஹூ நோஸ் அப்படின்னு கேட்கலாம். நான் அதை பற்றி விசாரிக்கிறேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? லெட் மீ செக் ஆன் தேட். லெட் மீ செக் ஆன் தேட். எனக்கு நிச்சயமாக 100% அதை பற்றி ஒன்றும் தெரியாதுப்பா அப்படின்னு எப்படி சொல்லலாம்னா, ஐ ஆம் நாட் 100% ஷியூர் ஆன் தேட் அப்படின்னு சொல்லலாம். நான் 2 வாட்டி விசாரிச்சுட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னும் பதில் சொல்லலாம். ஐ வில் டபுள் செக் அண்ட் லெட் யூ நோ. ஐ வில் டபுள் செக் அண்ட் லெட் யூ நோ அப்படி சொல்லலாம். எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் நோ ஐடியா அப்படின்னு சொல்லலாம். எனக்கு அதை பற்றி ஒரு க்ளூவும் தெரியாதுப்பா அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? ஏதாவது க்ளூ தெரியுமான்னு கேட்குறான். அப்போ ஐ டோன்ட் ஹவ் எனி க்ளூ. ஐ டோன்ட் ஹவ் எனி க்ளூ அப்படி சொல்லலாம். எனக்கு நிச்சயமாக தெரியாது அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் அன்ஷியூர் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஆம் அன்ஷியூர் அப்படி சொல்லலாம். சில பேர் என்ன பண்ணுவா, நீ பதில் கேட்டால் உம்முன்னு இருப்பா. அதுக்கு HMM அப்படின்னு எழுதலாம். HMM உம்முன்னு அப்படி சொல்லலாம். எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாதுங்கிறத ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிற மெத்தட் என்னென்னா, ஐ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் தேட் அப்படின்னு முடிச்சிடலாம். ஐ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் தேட் அப்படின்னு சொல்லலாம். நான் அதை பற்றி ஃபர்தராக விசாரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லலாம்? ஐ எம் கோயிங் டு இன்வெஸ்டிகேட் தட் ஃபர்தர். ஐ எம் கோயிங் டு இன்வெஸ்டிகேட் தட் ஃபர்தர் அப்படி சொல்லலாம். எனக்கு இது அப்பாற்பட்டதுப்பா அப்படின்னு சொல்லி ஒதுங்கிக்கலாம் சில பேர். அதை எப்படி சொல்கிறது? இட் இஸ் பியாண்ட் மீ. இட் இஸ் பியாண்ட் மீ அப்படின்னு சொல்லலாம். நீ கேட்குறது நல்ல கொஸ்டின்ப்பா, ஆனால் எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது அப்படின்னு சில பேர் சொல்லுவான். தட் இஸ் அ குட் கொஸ்டின் பட் ஐ டோன்ட் நோ. தட் இஸ் அ குட் கொஸ்டின் பட் ஐ டோன்ட் நோ அப்படி சொல்லலாம். அப்புறம் எனக்கு அதை பற்றி சொல்கிறதுக்கு நான் நல்ல பர்சன், கரெக்ட் பர்சன் கிடையாதுப்பா அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் நாட் தி பெஸ்ட் பர்சன் டு ஆன்சர் தேட் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஆம் நாட் தி பெஸ்ட் பர்சன் டு ஆன்சர் தேட் அப்படின்னு சொல்லலாம். அப்புறமா நீ கேட்குறது நல்ல கொஸ்டின்ப்பா, நான் செக் பண்ணுறேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? தட் இஸ் அ குட் கொஸ்டின், ஐ வில் செக் ஆன் தேட் அப்படி சொல்லலாம். ஐ வில் செக் திஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் அஃப்ரைட், ஐ ஹாவ் நோ ஐடியா. எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஐ எம் அஃப்ரைட், ஐ ஹாவ் நோ ஐடியா. வாங்க பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். Dear friends, like my channel, subscribe to my channel. Yes, by it should have. Share with your friends to watch quality videos. Like this channel and subscribe immediately to get the videos to you on the spot as soon as the videos are posted. Thank you. Thank you.